ஈக்லிபிரியம் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் சொல்லலாம். ஸோ ஜென்ரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தெர்மோடைனமிக்ஸும் ஈக்லிபிரியமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டீஸா வந்து ஃபீல் பண்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி. தெர்மோடைனமிக்ஸும் ஈக்லிபிரியமும் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். பட் ஆனா அதில பேசிக் கான்செப்ட் வந்து சிலது தெரியாதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டஃப்பா வந்து ஃபீல் பண்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லா ப்ராப்ளமையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேசி ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பேசிக் ப்ராப்ளம். ஓகே. அப்ப நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு படிக்க போறது எல்லாமே நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி தான். அப்ப ஈக்லிபிரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஈக்லிபிரியத்தை தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். அப்ப அந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா ஃபார்மேஷன் வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. நைட்ரஜனையும், ஹைட்ரஜனையும் யூஸ் பண்ணி அமோனியா ஃபார்ம் பண்றத குடுத்துருக்காங்க. அப்ப அமோனியா ஃபார்ம் பண்றதுக்கான நமக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டபுள் சைடு ஏர வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஈக்லிபிரியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டன்ட் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்டா மாறுது. ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ரியாக்டன்ட்டா மாறுது. அதுவும் நமக்கு வந்து ஈக்குவல் ஸ்பீட்ல வந்து நமக்கு வந்து மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஈக்லிபிரியம் அப்படின்னாலே நமக்கு என்ன குடுத்துருக்காங்க, ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட்டா மாறும். ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ரியாக்டன்ட்டா மாறும். ரெண்டுமே ஈக்குவல் ஸ்பீட்ல வந்து நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து அன்பேலன்ஸ்டா வந்து இருக்குது. ஏன்னா ரியாக்டன்ட் சைடுல 2 நைட்ரஜன் இருக்குது. ப்ராடக்ட் சைடுல 1 நைட்ரஜன் தான் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்க 2 ஆல மல்டி பண்ணணும். இங்க 2 ஆல மல்டி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து 3 ஆல மல்டி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கேசி நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இங்க நமக்கு வந்து ப்ராடக்ட் சைடுல நமக்கு என்ன இருக்குது, அம்மோனியா வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப அம்மோனியாவோட கான்சன்ட்ரேஷன் பட் ஆனா இங்க 2 மோல்ஸ் குடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா பவர் வந்து 2 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அம்மோனியாக்கு. நைட்ரஜன் என்ன பண்றாங்க, 1 மோல் தான் நமக்கு வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப நம்ம வெறும் நைட்ரஜன் மட்டும் கான்சன்ட்ரேஷன் மட்டும் போட்டா போதும். அப்ப ஹைட்ரஜன் நமக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 3 மோல் யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணா மேல வந்து பவர் வந்து 3 வந்து போடணும். இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மோலார் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். அப்ப அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் 2 நைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் த ஹோல் பவர் 3. இங்க நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டாவே எல்லாமே கொடுத்துட்டாங்க. நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க, ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க, அம்மோனியாவோட கான்சன்ட்ரேஷனும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து வந்துடும். எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபுல் வீடியோ வந்து போட்டுக்கிறேன். அந்த ஃபுல் வீடியோ நீங்க வந்து பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு சாப்டர் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நேரா என்னோட சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்டுக்கு வந்து போயிடுங்க. இப்போ பிளேலிஸ்ட்ல வந்து ஈக்லிபிரியம் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அப்போ ஈக்லிபிரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி நான் டீட்டெயிலாக வரிசையாக வந்து நான் சால்வ் பண்ணிட்டே வந்திருப்பேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றதை நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். பிளேலிஸ்ட்டில் வந்து பாருங்கள் அது வந்து கரெக்டாக ஆர்டராக வந்து நமக்கு வந்து இருக்கும்.